நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்னோட டாப் 3 மிஸ்டேக்ஸ் பார்க்குறோம். முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த மாரி சத்யம் கம்ப்யூட்டர் வந்து ரூ. 10 வாங்கிட்டு அவசரப்பட்டு ரூ. 50 வித்துட்டேன். வச்சிருந்தா கோடிக்கணக்கில சம்பாதிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயிலேருந்தே எனக்கு ஒரு கிரேஸ். இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்ன பண்றேன்னா, 2007ல வந்து 100% சேலரி ஹைக்ல வந்து நான் அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்றேன். முன்னாடி இருந்த கம்பெனில சம்பளம் 10,00,000 அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த கம்பெனில என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,00,000. நான் பண்ண பெரிய மிஸ்டேக், வாழ்க்கையிலேயே நான் பண்ண 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு சேலரி வருது, அந்த சேலரிலேருந்து ஒரு 100% ஹைக் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டு கடன் வந்து ஒரு பெரிய லெவல்ல வாங்குவோம். ஒரு ஹோண்டா சிட்டி மாரி ஒரு பெரிய கார் வாங்குவோம். அந்த கார வந்து கடன்ல வாங்குவோம். ஒரு 2, 3 பேர வந்து வீட்ல வேலைக்கு வச்சுக்கலாம். அதாவது கார் டிரைவர் ஒண்ணு வச்சுப்போம். அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு வேணா சப்போர்ட் ஸ்டாஃப் வச்சிருப்போம். அப்புறம் நம்மளோட பசங்கள எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லா விதமான கிளாஸ்லயும் சேர்த்து விட்டுருவோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து 2007ல பண்றேன். ஸோ அப்போ வருமானம் வந்து எனக்கு வந்து ரூ. 100 வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 80 வந்து செலவழிச்சிட்டு இருக்கேன். 2007 ரொம்ப ரொம்ப ஹேப்பியா போச்சு. ஆனா 2008ல பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. அது கூட என்னால ஒரு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா, நீங்க ஒரு சூப்பர் பெர்ஃபார்மரா இருந்தீங்கன்னா, உங்களால அத மேனேஜ் பண்ண முடியும். ஆனா 2009ல என்ன ஆச்சுன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு அக்கவுண்டிங் ஃப்ராட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிஸ்மேனேஜ்மென்ட் ஆஃப் ஃபைனான்சஸ், ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ரூ. 6 ரூ. 7க்கு போகுது. எல்லா வேரியபிள் பேயும் கட் ஆகுது. ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷன். ஸோ நீங்க வந்து உடனே உங்களுக்கு ஒரு சம்பளம் வந்து ஒரு இடத்துல இன்கிரிமெண்ட் வருதுன்னா, எல்லா பணத்தையும் கொண்டு போய் உடனே உங்களோட லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களோட ஜாப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, உங்க வைஃப் கிட்டயோ, இல்ல உங்க மாமனார் கிட்டயோ, இல்ல உங்க அப்பா கிட்டயோ போய் சொல்ல முடியாது. அதாவது நான் கார வித்துர்றேன். ஒரு 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் இருந்து 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்க்கு போலாம். சொந்த வீட வித்துட்டு சின்ன வாடகை வீட்டுக்கு போலாம். ஸோ நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைக் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ண பாருங்க. அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஸோ முன்னாடி ஒரு வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, டாப் 3 ஹிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து நமக்கு தெரியாமையே நடந்தது. அதாவது வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அடுத்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணது. அது எப்படி யூஸா இருந்தது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு தடவை அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமா ஐ டிடன்ட் மேக் மனி அப்படிங்கிறது இருந்தது. நான் யுஎஸ் போயிட்டு திரும்பி வரேன். யுஎஸ் போயிட்டு திரும்பி வந்தது வந்து கிட்டத்தட்ட 2002, 2003ல திரும்பி வரேன். வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா, திருப்பியும் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னாக்க, எங்கெங்கெல்லாம் பிளாட்ஸ் வாங்க முடியும், பிளாட் எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல வாங்கலாமா? அவுட்டர்னா நான் சொல்றது வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி சிட்டி, 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி சிட்டி. எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஏரியா, அந்த டைம்ல நான் சொல்றது வந்து 2002, 2003 21 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு சைடு. அதாவது எக்மோர் டு செங்கல்பட்டு போகக்கூடிய ட்ரெயின் போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சென்னை டு பூந்தமல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காரிடார் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு ஏரியா இருக்கு. நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணதுனால, சென்னை டு சோழிங்கநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி. அப்ப சிறுசேரிங்கிற இடம்லாம் யாருக்குமே தெரியாது. அப்ப சோழிங்கநல்லூரே ஊருக்கு அந்த புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் 2002, 2003ல நான் பண்ண ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சின்ன சின்னதா வந்து ஊருக்கு தள்ளி எங்க டெவலப் ஆகும் அது எனக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு நல்ல ஹிட்டா இன்னைக்கு இருந்தது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்னோட ஏஜ் வந்து 50+ இருக்கு. அந்த 50+ இருந்தாலும் இப்போ இருக்கிற இடம் அப்பா அம்மாவுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்கு வாங்கியிருக்கேன். 50 லட்ச ரூபா கடனுக்கு வாங்கியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா கடனுக்கு வாங்கியிருக்கேன்னா, நாளைக்கு ஏதாவது ஆனா கூட, அதாவது என்னால வந்து இந்த 50 லட்ச ரூபா கடன் கொடுக்க முடியலன்னா கூட, எங்கேயோ முன்னாடி வாங்கின பிளாட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால வந்து என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிஎல்ஓடி பிளாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைஸில் எங்கே ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா இருக்கோ அதை ப்ராப்பராக டியூ டெலிஜென்ஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் லாயருக்கெல்லாம் நல்ல ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பராக வாங்கி அது அழகாக பட்டாலேருந்து சிட்டாலேருந்து எல்லாம் வாங்கி வைக்கிறது தான் ஒரு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல ஹிட்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 3 லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 2004, 2005ல் வந்து ஒரு 1 டே கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். பிரையன் ட்ரேசி அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு வராரு. அவர் வந்தபோது ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஹோட்டல் லீலா அப்படிங்கிறதுல நடந்தது. நடக்கும்போது எல்லாரும் அட்டன் பண்ணுறோம். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு நோட் புக் கொடுக்குறாங்க. அந்த நோட் புக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லாரும் என்ன எழுதுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற 2 வீலர் எழுதுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கார் எழுதுறாங்க, அவங்க கிட்ட வீடு இருந்ததுன்னா அதுதான் வீடுன்னு எழுதுறாங்க. நானும் அதே மாதிரி தான் எழுதியிருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரையன் ட்ரேசி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் அப்படிங்கிறது உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா,
ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வந்து $10 சம்பாதிக்கிறீங்க, $20 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுதான் அந்த ஏர்னிங் எபிலிட்டி. அவர் என்ன சொன்னார்னா, இந்த $20 இல்லை ₹100 சம்பாதிக்கிறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு $200 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்னிங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அன்னையிலிருந்து 2005லேருந்து இன்னைக்கு 2025 இப்போ கூட ஒரு கோர்ஸ் எப்படி வந்து பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டிக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்பர் 1 அசெட்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய நம்பர் 1 லைஃப் சேஞ்சிங் லெசன். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.